ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் மீதமான காய வச்சு கமன்னு ஒரு லஞ்ச் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. 150 கிராம் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். 150 கிராம் பழுத்த தக்காளி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. 100 கேரட், 100 பீன்ஸு, 100 உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலே போட்டு அது 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 5 பச்சை மிளகாய்க்கு தேவையான 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுடலாம். கல்லுப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. மின் மேக்கர் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடுதண்ணியில் போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். மின் மேக்கரையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1.5 டம்ளர் அரிசி கழுவி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டலாம். இப்போ விசில் போட்டலாம். 2 விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஏர்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். தேங்காய் பால் வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தூவிடலாம். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.